நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தம்பி, நீ என்னப்பா படிச்சிருக்க? டிகிரி எல்லாம் படிக்கல. ஏன்னா 10ஆவதுக்கு அப்புறம் இவன் எங்க வியாபாரத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இது உண்மையிலேயே நல்ல விஷயம்தான். உங்க பையன் என்ன பிசினஸ் பண்ண விரும்புறாரு? அவன் வைர வியாபாரம் பண்ணணும்னு ஆசைப்படுறான். நீங்க ஏற்கனவே பெரிய வியாபாரிங்க. அதுல என் பையனுக்கும் ஒரு வழி கிடைக்கும் இல்லையா? அவன் நிச்சயமா உங்களுக்கு உதவியாவும் இருப்பான். உங்களுக்கும் உங்க மாப்பிள்ள பிசினஸ் நல்லபடியா வளர்க்கணுங்கிற ஆசை இருக்கும் இல்லையா? என்ன நான் சொல்றது? எங்களை மன்னிச்சிருங்க. எங்க பொண்ணை உங்களுக்கு கொடுக்க முடியாது. நீங்க போயிட்டு வாங்க. இன்னைக்கே முடிஞ்சிட்டா நல்லா இருக்கும். ராகுலுக்கு அட்மிஷன் கிடைச்சிருச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆமா. அப்பா, ராகுலோட பிரின்சிபலை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். எல்லா பேப்பர்ஸையும் எடுத்துக்கிட்டியா? ஆப்பா, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். அண்ணா, நான் எந்த செக்ஷன்னு கேட்டுருங்க. அப்புறம் எங்க கிளாஸ் டீச்சரோட பேர் என்னன்னு கூட கேட்டுக்கங்க. சரியாண்ணா? இந்தாப்பா சூர்யா, நல்ல விஷயத்துக்காக போற. ஸ்வீட் சாப்பிட்டுட்டு போ. இந்த வீட்ல என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒவ்வொரு வரனா வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா வர்ற ஒவ்வொரு வரன்கிட்டயும் ஏதாவது ஒரு குறை இருக்கு. எவ்வளவு நாளைக்கு இப்படி பண்ண போறீங்க? நீங்க ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? இல்லக்கா, இது ஒன்னும் சாதாரண விஷயம் இல்லையே. சாதாரண விஷயம் இல்லதான். அதனாலதான் இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. ஆனா அத சொன்னா யார் இந்த வீட்ல ஏத்துக்குவாங்க? எல்லாருக்கும் ஒரு அவசரம். அதான் எப்படியாவது என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி இந்த வீட்டை விட்டு அனுப்பிடணும். பெரியமா, எனக்கும் இதுல விருப்பம் இல்ல. இனிமே நான் வந்து பரவாயில்ல, விடு கார்த்திக். இதை உன்னால இனிமே பண்ண முடியாது. உங்க பெரியம்மா சொல்றதுதான் சரி. இதே ரேஞ்சில போச்சுன்னா 4 பேர் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. நீங்க எனக்கு என்ன ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. எனக்கு தெரியும் பெரியப்பா, ஆரம்பத்துல எனக்கு இந்த விஷயம் எல்லாம் புரியல. ஆனா இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. கார்த்திக், பெரியப்பா யோசிச்சு தம்பா சொல்றாரு. இது சாதாரண விஷயம் இல்லை. இந்த விஷயத்தை நீ இதோட முடிச்சுக்கப்பா. இல்லப்பா,
அக்காவுக்கு ஒரு நல்ல வரனை கொண்டு வர பொறுப்பை நான் ஏத்துக்கிட்டு இருக்கேன். நான் இதுல இருந்து பின் வாங்குறதா இல்ல. தயவு செஞ்சு எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. அது அவன் தான் இவ்வளவு தூரம் சொல்றானே, அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துதான் பாருங்களேன். நம்ம பொண்ணுக்கு நல்ல வரன் கிடைக்கணும், அதுதான் நம்ம எல்லாரோட ஆசையும். அம்மா சாந்தி, அவளுக்கு கல்யாணம் நடக்கணும்னா அது தன்னால நடக்கும். நானும் அதே தான்க்கா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி நடக்கணும்னா ஒரு வாய்ப்பு கொடுத்தாகணும்ல. சரி, கடைசி வாய்ப்பு தரேன். ஆனா இந்த தடவை எந்த தப்பும் நடக்க கூடாது. சரிங்க பெரியப்பா. சார், இது என் தம்பி ராகுலோட அந்த ஸ்கூல்ல படிச்ச சர்டிபிகேட்ஸ். ஸ்கூல்ல இருந்து அவனோட அட்மிஷன் லெட்டர் எனக்கு வந்திருந்தது. அதான் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ண வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ராகுலுக்கு இந்த ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்கிறது. ஒரு நிமிஷம், ஐம் சாரி. எங்ககிட்ட 6th ஸ்டாண்டர்டுக்காக ஒரே ஒரு சீட்டு தான் இருக்கு, அதுவும் ஃபுல்லப் ஆயிடுச்சு. என்ன? ஆனா எனக்கு லெட்டர் வந்திருந்தது, அட்மிஷன் கிடைக்கும் போட்டிருந்தது. உங்களோட அப்ளிகேஷன் அண்டர் கன்சிடரேஷன். ஆனா அந்த ஒரு சீட்டு நாங்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தானே கொடுக்க முடியும். என்ன சார் இப்படி சொன்னா எப்படி? நீங்க தானே லெட்டர் அனுப்புனீங்க, இப்ப முடியாதுன்னு சொன்னா எப்படி சார்? இது ஒரு பையனோட எதிர்காலத்தை பத்தினது. அந்த இன்னொரு பையனுக்கு நீங்க ஏன் அட்மிஷன் கொடுத்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த பையனுக்காக எஜுகேஷன் மினிஸ்டரே லெட்டர் அனுப்பியிருந்தாரு. அட்மிஷன் கொடுத்துதானே ஆகணும், முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. ஆனா ஏன் சார்? ஏன்னா அந்த பையன் சீஃப் மினிஸ்டரோட ரிலேட்டிவ். சார் அதுக்கு என்ன சார் இப்படி பேசுறீங்க? இது ரொம்ப தப்பான விஷயம் சார். அவங்க சீஃப் மினிஸ்டரோட ரிலேட்டிவா இருந்தா என்ன? ஆனா இத பாருங்க, இந்த இடத்துல எல்லா முடிவுகளையும் மேலிடம் தான் எடுக்கும். இதுல நான் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. எனக்கு டீச்சர்ஸ் மீட்டிங் நேரமாச்சு, நான் கிளம்புறேன். சார் ப்ளீஸ் இன்னும் ஒரு தடவை யோசிச்சு பாருங்க சார். நான் இந்த ஸ்கூலோட எக்ஸ் ஸ்டூடெண்ட் தான் சார். சார் ப்ளீஸ் நீங்க சீட் கொடுத்தீங்கன்னா அவனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சூர்யா, இந்த வருஷம் உங்க பையனுக்கு அட்மிஷன் கொடுக்க முடியாது. தேங்க்ஸ். ஆனா சார், சார் ப்ளீஸ் சார், ஒரு தடவை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக், இப்ப நாம என்ன பண்றது? நாம எவ்வளவோ மாப்பிள்ளைங்களை பார்த்தாச்சு. ஆமா அர்ச்சனா, ஆனா இதுதான் கடைசி சான்ஸ். அக்காவுக்கு ஒரு நல்ல வரனா பார்த்து நான் கொண்டு வரேன். இந்த தடவை எந்த தப்பும் நடக்காது. ஆனா எப்படி கார்த்திக்? அதுக்கு ஒரே வழிதான். ஒருத்தரோட உதவியால அக்காவோட வாழ்க்கையை நல்லபடியா மாத்த முடியும். எனக்கு புரியல கார்த்திக், நீங்க யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இதுல யாரோட நம்பரை தேடிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். நீ போய் எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வா. ஹலோ, நான் தான் கார்த்திக் பேசுறேன். நான் உங்களை நேரில் மீட் பண்ணலாமா? அது ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு தான் சாயங்காலமா?
அந்த டைம்ல எல்லாரும் கோவிலுக்கு போயிருப்பாங்க. அப்போ உங்களால வர முடிஞ்சா அது நல்லா இருக்கும். ஆனா ப்ளீஸ், நான் உங்களுக்கு கால் பண்ண விஷயத்த நீங்க வீட்ல யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். தேங்க்யூ. இன்னைக்கு எல்லாருக்கும் நான் பாயாசம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். ஐ, என்னோட ஃபேவரட். பெரியம்மா, எனக்கு முதல்ல கொடுங்களேன் ப்ளீஸ். அவசரப்படாத, உங்க சூர்யா அண்ணா வரட்டும், அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். சரியா? அப்பா அப்பா, இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போவோம்ல, எனக்கு நிறைய வாங்க வேண்டியது இருக்குப்பா. எனக்கு ஸ்விம்மிங் கேப்லாம் வாங்கணும். அண்ணா ஸ்கூல்ல ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்கு, நான் கூட அதை பார்த்திருக்கேன். சரி சரி ராகுல், உனக்கு என்ன வேணுமோ நீ வாங்கிக்கோ. நீயும் உங்க அண்ணன மாதிரியே ஸ்கூல்ல ஸ்விம்மிங் சாம்ப் ஆகணும்ல. சூர்யா உண்மையிலேயே நல்ல வேலை பண்ணிருக்கான். அவங்க ஸ்கூல்ல எல்லாரும் சொல்லுவாங்க சூர்யாவோட தம்பியும் அவன மாதிரியே நிறைய ஜெயிச்சிருக்கான்னு. நல்லா படிச்சு உங்க அண்ணனுக்கு நீ நன்றி சொல்லணும், புரியுதா? அம்மா, நாளையில இருந்தே நான் ஸ்கூலுக்கு போவலம்மா. அதோ அண்ணாவே வந்துட்டாரே. அண்ணா அண்ணா, நாளையில இருந்து நான் ஸ்கூலுக்கு போவனா இல்லையான்றத மட்டும் முதல்ல சொல்லிடுங்க. என்ன ராகுல் இது? அண்ணன் டயர்டா வந்திருக்காருல்ல, முதல்ல அவர் உள்ள வந்து உட்காரட்டும். அண்ணா, அவங்கள விடுங்க. முதல்ல நான் எந்த செக்ஷன்னு சொல்லுங்க. பதில் சொல்லுங்கண்ணா. அண்ணா, நான் எல்லாம் பிளான் பண்ணிட்டேனா? பாயாசம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருந்தேன். முதல்ல உங்க அண்ணன் உள்ள வந்து உட்காரட்டும்பா. உள்ள வா சூர்யா. வாங்கண்ணா, சீக்கிரம் வாங்க. என்னாச்சு சூர்யா? சீக்கிரம் சொல்லுங்கண்ணா, நான் ஸ்கூலுக்கு எண்ணில இருந்து போகலாம். சூர்யா, ஏன்பா இப்படி அமைதியா இருக்க? என்னாச்சு சூர்யா? கார்த்திக் கால் பண்றாரு. ஹலோ. ஹலோ அர்ச்சனா, இன்னைக்கு ஈவினிங் உனக்கு என்ன வேலை இருக்கு? அதான் எப்போ செய்யற வேலைதான். என்ன திடீர்னு கேக்குறீங்க? அது வந்து சும்மா தான் கேட்டேன். அம்மா என்னவோ சாயந்தரம் எல்லாரும் கோவிலுக்கு போறதா சொன்னாங்க. ஆமா, கோயிலுக்கு போறோம். ஏன்? நீ மட்டும் போகாத அர்ச்சனா. நான் இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து கொஞ்சம் சீக்கிரமா வந்துடுவேன். சீக்கிரமா? எதுக்காக? ஒரு முக்கியமான வேலை இருக்கு. யாரோ இன்னைக்கு வீட்டுக்கு வர போறாங்க. யாரு வர போறாங்க? எதுக்கு இப்படி விடுகதை போட்டுட்டு இருக்கீங்க கார்த்திக்? சொல்லுங்களேன். என்ன நீ கொஞ்சம் பொறுமையா இருக்க மாட்டியா? நான் சாயந்தரம் வந்த உடனே அது என்னன்னு உனக்கு தெரியும். நீ மட்டும் கோவிலுக்கு போகாம வீட்லயே இரு, சரியா? சரி. பாய். கார்த்திக் என்ன யோசிக்கிறாருன்னு தெரியல. என்ன பண்ணிட்டு இருக்கம்மா? ஒன்னும் இல்லம்மா, சும்மா எழுதிட்டு இருந்தேன். சரி சரி, சாயந்தரம் என் கூட கோயிலுக்கு வா. என்ன? அம்மா, நீங்களே போயிட்டு வந்துருங்க. ஏன் நந்தினி இப்படி பேசுற? நாள் பூரா வீட்டுக்குள்ளேயே உம்முன்னு இருந்துகிட்டு இருக்க. கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்தா உனக்கு நல்லா இருக்கும்மா. நான் நல்லா தானமா இருக்கேன்.
நந்தினி, ஊதுபத்தி எங்கம்மா வச்சிருக்க? அதோ அங்க மேல வச்சிருக்கேம்மா. எங்க? மேல் அலமாரியில பாருங்கம்மா. ஐயோ, என்னோட டைரி என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க? நந்தினி, துப்பட்டாவால துடைக்காத, அது பாழாயிட போகுது. அட, அப்படி இந்த டைரியில என்னதான் இருக்கு? இந்த டைரி எனக்கு மோகன் கொடுத்ததுமா. நந்தினி, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன நீ என்ன சொல்றன்னு எங்க யாருக்கும் எதுவும் புரியல சூர்யா. அட்மிஷன் கிடைக்கலையா? ஆனா அட்மிஷன் லெட்டர் அவங்க கொடுத்தாங்கல்ல? ஆமா, அவங்க அதுக்கான லெட்டர் அனுப்பினாங்களே. அப்புறம் அவங்க ஏன் அந்த மாதிரி சொன்னாங்க? இல்லப்பா, அவங்க ராகுலோட சீட்டை யாரோ மினிஸ்டரோட ரிலேட்டிவ்க்கு கொடுத்துட்டாங்க. நான் அவர்கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேன். ஆனா என்னோட பேச்சை கேட்க அவர் தயாரா இல்ல. அவர் அடுத்த வருஷம் பிரமாதம். உன் ஃப்ரெண்டு உனக்கு ரொம்ப நல்லாவே உதவி செஞ்சிருக்கான். ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தா அவன் மேல. இப்ப ராகுலோட நிலைமை என்ன? அவசரப்பட்டு ஸ்கூல்ல இருந்து அவனோட சர்டிபிகேட்டை வாங்கின. இதான், இதுக்கு தான் நான் சொன்னேன் கொஞ்சம் பொறுமையா இருன்னு. ஆனா என் பேச்சை யாரும் கேட்கல. அட, ஒரு வாரம் வெயிட் பண்ணிருக்கலாம்ல. அப்பா, நான் இந்த மாதிரி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லப்பா. இதுதான் பொறுப்பில்லாத தனம்னு சொல்லுவோம். அலட்சிய போக்கு. குழந்தையோட படிப்பை அனாவசியமா நிறுத்திட. நான் அவங்க அப்படி சொன்னதுனாலதான்ப்பா எல்லாம் பண்ணேன். அவங்க அட்மிஷன் கொடுக்கறேன்னு சொன்னாங்கப்பா. அதான். ஆனா அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ணல. அட்மிஷன் கொடுக்கறதா சொன்னாங்க, அவ்வளவுதான். அதை நம்பி நீ எல்லாம் பண்ணிட்ட. ராகுலோட இந்த வருஷ படிப்பு உன்னால வீணாயிடுச்சு. ஆனா உன்கிட்ட இதெல்லாம் எடுத்து சொன்னா உனக்கு உடனே கோபம் வந்துடும். அவ்வளவுதான். உங்க சித்தப்பாவுக்கு இப்ப என்ன பதில் சொல்ல போற? சித்தப்பா, சாரி, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்ப மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம் சூர்யா? தப்பு பண்ணாம நீ எதையுமே கத்துக்க மாட்டல. அப்ப இத்தனை வருஷமா எங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் எல்லாம் வீணா? உண்மையை சொல்லட்டா சூர்யா, மறுபடியும் என்னுடைய ஆசையை நிராசை ஆகிட்டு இருக்க. இதுக்கு மேல உங்ககிட்ட என்ன பேசுறதுக்கு இருக்கு? என்ன பண்ண சொல்ற?